ஹலோ வெஸ் அனைவரும் பஞ்சாப் மாநிலத்தில் வந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். 11 வயசு சிறுமி பள்ளிக்கு செல்லும் போது கழிவறையில அவங்க நடந்த கொடுமையான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். 11 வயசு சிறுமி பள்ளிக்கு செல்றா, அங்க நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்துல ஒரு பணக்கார குடும்பம், அந்த குடும்பத்துல நீண்ட நாளா குழந்தை இல்ல. இப்ப அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை அழகா வந்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தையோட பேரு நைமா. இப்ப நைமா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல தான் அவ நல்ல ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு மெட்ரிகுலேஷன்ல நல்ல ஒரு பணக்கார ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. அங்க பணக்காரர்கள் மட்டுமே அந்த ஸ்கூல்ல சேர்க்க முடியும். ஏன்னா எல்கேஜிக்கு 7 லட்சம் ரூபாய் ஃபீஸ். அப்படின்னா பாத்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்ப அந்த ஸ்கூல்ல வந்து அவங்க சேர்க்கறாங்க. இப்ப ரேஷ்மாவோட அத்தை கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கணும், ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துல சேர்த்தாவே போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் நமக்கு என்ன குறைச்ச, நமக்கு வந்து பணத்துக்கு குறைச்சா நம்மள்ட்ட இருக்கிற பணத்துக்கு லண்டன் அமெரிக்கா கூட போயிட்டு படிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்களும் எதுவும் பேசல. இப்ப அந்த குழந்தை இப்ப ஸ்கூலுக்கு வந்து அனுப்பப்படுது. இப்ப அந்த குழந்தைய தினந்தோறும் ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு அழைச்சிட்டு வராங்க. இப்ப 10 வருஷம் இப்படியே கிடக்குது. இப்ப அந்த சிறுமிக்கு 12 வயசு ஆகுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிறுமி ஸ்கூல் போவா, வீட்டுக்கு வருவா, இப்படியே வந்து போயிட்டு இருக்குது. ஆனாலும் அவ வீட்டுக்கு வரும்போது ரொம்ப மன வருத்தம் அடைவா. அவருடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு அவருடைய அம்மா கேட்பா. ஆனாலும் அவ வந்து ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு இப்படி அந்த சிறுமி தினந்தோறும் ஸ்கூலுக்கு போறது வரது அப்படின்னு இருக்கு. ஸ்கூல்ல இருந்து எப்போதுமே 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவா. ஆனா அன்னைக்கு 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. இப்பதான் என்னன்னு உடனே போன் பண்ணி கேக்குறாங்க. இப்ப போன்ல இல்லையே உங்க பொண்ணு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப எல்லா இடங்கள்லயும் ஓடி போய் பாக்குறாங்க. இப்ப ஸ்கூல் பாத்ரூம்ல மயங்கி கீழே கிடக்குறா. இப்ப அதை பார்த்து அதிர்ச்சியாயி இப்ப அந்த குழந்தைய தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்ப மருத்துவர்கள் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிகிறா நைமா. இப்ப நைமாவிடம் அவங்க அம்மா, என்னமாச்சு, ஏன் மயக்கம் போட்டு விழுந்த அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. தெரியலம்மா, நான் பாத்ரூம் போனேன், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நைமா சொல்றேன். மருத்துவ அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க, மேல ஒன்னும் காயம்லாம் இல்ல, திடீர்னு மயங்கி விழுந்திருக்கா, அதனாலதான் இப்படி அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வரா. வாரம் முதல் நாள் ஸ்கூலுக்கு கிளம்புறா. இப்ப அன்னைக்கு ஃபுல்லாவே சோகமா இருக்கா. ஸ்கூலுக்கு நான் போய் தான் ஆகணுமாமா அப்படின்னு அவ கேட்கிறா. ஆமாம்மா, நீ ஸ்கூலுக்கு போ, நீ ஒரு டாக்டர் ஆகி மக்களுக்கெல்லாம் சேவையாற்றணும் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப இதை கேட்டு சரி அப்படின்னு நைமாவும் ஸ்கூலுக்கு கிளம்புறா. இப்ப ஸ்கூலுக்கு போறா, அவ வீட்டுக்கு போறா. ஆனா இப்படியே நாட்கள் ஓடுது. இப்ப திடீர்னு அவ ஒவ்வொரு நாள் சோகமா வந்து உணர்றா. இப்ப அவளுக்கு எதுவுமே புரியல. என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனையா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிற அப்படின்னு அவன் கேக்குறாங்க. ஆனாலும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவன் சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு வரா. விடுமுறை நாட்கள்ல அவ ரொம்ப சந்தோஷமாவே இருக்கா. சனி ஞாயிறு முடிஞ்சு திரும்ப ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன பிறகு ரொம்ப சோகமா வரா, ரொம்ப வருத்தம் அடைகிறா. இப்ப நைமாவோட அம்மா திங்க் பண்றா, இப்ப ஸ்கூல்ல ஏதாவது நடக்குதா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பலவிதமா அவ யோசிக்கிறா. இந்த இடத்துல தான் ஸ்கூல்ல போயிட்டு இவ ரொம்ப சோகமா இருக்கா, ஏதாவது பிரச்சனையா, இங்க ஏதாவது நடந்ததா அப்படின்னு அவ கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, உங்க பொண்ணு எப்போதும் போல வரா, எப்போதும் போல போறா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, அன்னைக்கு மயங்க கீழே விழுந்த சிசிடிவி கேமராவில் அது பதிவாயிருக்கான்னு பாருங்க அப்படின்னு அவ சொல்றா. இப்பதான் அவங்க வந்து தேடி பார்க்கறாங்க. தேடி பார்த்துட்டு அந்த ஃபுட்டேஜ் இல்லை, அது வந்து தொலைஞ்சிருச்சு, ஏதோ தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதனால ரேஷ்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படி இவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கும்போது அது மட்டும் காணா போச்சு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப திரும்ப வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த பிறகு அவ சோகமாவே உணர்றா. இப்ப திரும்பவும் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. இப்ப மருத்துவர்களிடம் இது போல அவ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாவே ரொம்ப சோகமா இருக்கிறா, அவ என்னன்னு புரியல அப்படின்னு மருத்துவர் கேட்கறாங்க. ஆனா மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா, அவ ஏதோ ஒரு பய உணர்வோட இருக்கா, ஆனா வெளில சொல்ல முடியாத ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ரேஷ்மா சொல்றா, நான் அவளை அடிக்கிறது கூட கிடையாது, அவளை விரட்டுறது கூட கிடையாது, நாங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப மருத்துவர் சொல்றாங்க, ஸ்கூல்ல கூட நடக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளியில எங்கேயாவது நடக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு நைமாவோட அம்மாவுக்கு கோபம் அதிகரிக்குது, அதிகமா சிந்திக்கிறாங்க. இந்த இடத்துல சரி அப்படின்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இப்ப நைமாவை கவனிக்கிறாங்க. இப்ப திரும்பவும் ஸ்கூலுக்கு சோகமாகவே கிளம்புறா. இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறா. இப்போ போன பிறகு இப்போ அதே போல் 1 மணி ஆகுது, இன்னும் வரல. இப்போ உடனடியாக ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி நைமா இன்னும் வரலையே, எங்கே அப்படின்னும் அவன் கேட்குறா. இப்போ இல்லையே, நைமா எப்போதும் போலவே வீட்டுக்கு வந்துட்டா, எல்லா பிள்ளைங்களுமே வீட்டுக்கு போயிட்டாங்க, அதே போல் நைமாவும் வந்துட்டா அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. இப்போ உடனடியாக இப்போ ஸ்கூலுக்கு வர்றாங்க. அங்கே எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் நைமா எங்கேயுமே இல்லை. இப்போ அவங்களுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அதுக்கு பிறகு ஸ்கூலு 3 மாசம் லீவு. இதனாலேயே அவங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்போ உடனடியா எல்லா இடங்களிலும் தேடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் தராங்க. இப்போ போலீஸும்
தேடுது. ஆனாலும் நைமா எங்க இருக்கானே தெரியல. உடனே போஸ்டர் அடிச்சு நைமாவை பாத்தீங்கன்னா தொலைபேசியில் அழைங்க அப்படின்னு நம்பர் கொடுக்குறாங்க. எல்லா இடங்கள்லயும் போஸ்டர் வந்து ஒட்டப்படுது. இப்ப எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, எல்லா இடத்தையும் தேடுறாங்க. ஆனா நைமாவை எங்கேயுமே காணோம். இப்ப 3 மாசம் அவங்க தேடிட்டே இருக்கிறாங்க. நைமா இருக்கிற இடமே எதுவுமே தெரியல. இப்ப 3 மாசம் முடிஞ்சு ஸ்கூல் தொடங்குது. ஆனாலும் ரேஷ்மாவுக்கு நைமாவோட ஞாபகம் தான் இருக்கு. நைமா எங்கேயாவது உயிரோட இருப்பா, அவ எங்க இருந்தாலும் எங்களை தேடி வருவா அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்காங்க. இப்ப அன்னைக்கு ஸ்கூல் தொடங்குது. இப்ப எல்லோருமே ஸ்கூல எல்லா இடங்கள்லயும் சுத்தம் பண்றாங்க. இப்பதான் பாத்ரூம்ல இருந்து அந்த வகுப்பறை வரலையும் எல்லா இடங்கள்லயும் சுத்தம் பண்றாங்க. அங்க ஒரு பாழடைஞ்ச ஒரு இடம் இருக்கு. அதாவது அந்த இடம் பயன்படுத்தப்படாத இடம். இப்ப அந்த இடத்த ஒரு வேலைக்காரியை விட்டு சுத்தம் பண்ண சொல்றாங்க. இப்ப அந்த வேலைக்காரி அந்த ரூம் ஓபன் பண்றாங்க. இப்ப அந்த ரூம்ல இருந்து எறும்பு பூச்சிகள்லாம் நிறைய வெளில வரத வந்து பாக்குறா. இப்ப அதை பார்த்துட்டு அந்த வேலைக்காரி உடனடியா அங்க உள்ள டீச்சரிடம் இது போல அந்த ரூம்ல நிறைய பூச்சிகள்லாம் வெளில வருது, என்னன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப உடனடியா டீச்சரும் அந்த ரூம் வந்து லாக் வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா எல்லோருமே அதிர்ச்சி. ஏன்னா ஒரு எலும்புக்கூடு, 10 வயசு பெண்ணோட எலும்புக்கூடு அப்படியே வந்து கீழே வந்து கிடக்கு. இந்த 3 மாசத்துல உடல்ல அழுகி எலும்புகள் மட்டும்தான் மிஞ்சிருக்கு, அடையாளமே தெரியல. இப்ப உடனடியா அந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுது. உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் தராங்க. போலீஸ் வராங்க. நைமாவோட அம்மாவும் ஓடி வராங்க. இது நைமாவே இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே ஓடி வராங்க. இப்ப அந்த பேக்கு நைமாவோட பேக்கு. அவருடைய அப்பா இது நைமாவோட பேக் அப்படின்னு அவர் ஓன்னு அழுகுறாரு. இப்ப நைமாவோட அம்மா ரேஷ்மா இல்ல இது வந்து என் பொண்ணு கிடையாது, இது என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு இறக்கல அப்படின்னு அவ வந்து அழுகுறா. இப்பதான் எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறாங்க. நைமாவோட நோட்ல இங்க ஒரே இருட்டா இருக்கு, ஒரே பயமா இருக்கு, நான் உயிரோட வாழணும் அப்படின்னு அதுல வந்து எழுதிருக்கா. அது மட்டும் கிடையாது, அந்த ரூம் முழுவதும் எல்லா இடத்துலயும் கிறுக்கலா இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு, பயமா இருக்கு. அம்மா நான் எப்படியாவது உயிர் வாழணும் அப்படின்னு அதுல வந்து எழுதிருக்கு. இப்ப மருத்துவர் வராங்க. மருத்துவர்கள் அந்த உடலை சேகரிச்சுட்டு எடுத்துட்டு போறாங்க. இப்ப யாருன்னு பார்த்தா அது நைமான்னு உறுதி செய்யப்படுது. இப்பதான் இதனால இறந்திருக்கா அப்படின்னு தனிமையா இருந்து பசி எடுத்து ரொம்ப கொடூரமா இந்த மாணவி இறந்திருக்கா அப்படின்னு மருத்துவ அறிக்கையும் வெளிவருது. இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இது என்ன நடந்தது அப்படின்னு எல்லாருமே விசாரணை பண்றாங்க. இப்ப விசாரணையில இப்ப தலைமை ஆசிரியரை பத்தி அங்க பேசிக்கிறாங்க. தலைமை ஆசிரியர் ஒரு கழுதப்புலி, அந்த தலைமை ஆசிரியரோட வேலை தான் இருக்கும் அப்படின்னு கிசுக்கப்படுது. இப்ப உடனடியா அங்க உள்ள சிசிடிவி கேமரா எல்லாம் எடுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அதை வந்து எடுக்க சொல்றாங்க. அப்ப எடுக்கும்போது சில அதிர்ச்சியான விஷயமும் வெளில வருது. இந்த இடத்துல தான் நைமா பாத்ரூம் போற மாதிரி இருக்கு. இப்பதான் தலைமை ஆசிரியரை விசாரிக்கிறாங்க. உட்கார வச்சு விசாரிக்கும் போது பல விதமான அதிர்ச்சியான தகவலை அவர் சொல்றாரு. இதை கேட்டு போலீசாரே ஒரு நிமிஷம் நடுங்கி போறாங்க. ஆரம்பத்துல அவர் எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றாரு. ஆனா அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்னா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த குற்றத்தை செஞ்சது நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நைமா எப்போ பாத்ரூம் போனாலும் நான் போவேன், அவளை துன்புறுத்துவேன். இந்த இடத்துல தான் அன்னைக்கு பள்ளிக்கூட கடைசி நாள். அன்னைக்கு பாத்ரூம் உள்ள அவன் நுழைஞ்சா. ஆனா திடீர்னு நாங்க வரதை பார்த்துட்டு நைமா பாத்ரூம் கதை வேகமா சாத்தி உள்ள லாக் போட்டா. இதை நான் புரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோவப்பட்டு இப்ப நான் ஒரு பெரிய பூட்டு எடுத்துட்டு போயிட்டு வெளிப்பக்கமா பூட்டிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் நடந்தது. அதுக்கு பிறகு அவ தானாவே இறந்துரும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த நீதிமன்றமே அதிர்ச்சியில உறைஞ்சு போது எல்லோருமே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அந்த பெண்ணு எப்படிலாம் தனிமையில வந்து வாடிருப்பா, எப்படி வந்து பசி பட்னியோட அவன் இறந்திருப்பா அப்படின்னு எல்லாருமே நினைச்சு கதறி அழுகுறாங்க. இப்ப தகவல் பார்க்காம அந்த ஆசிரியருக்கு மரணத்தண்டனை தான் ஒரே தீர்வு அப்படின்னு நீதிபதியும் அவருக்கு மரணத்தண்டனை கொடுக்குறாங்க. எப்பொழுதுமே வீட்டுல உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஸ்கூல்ல என்ன நடக்குது, வெளியில என்ன நடக்குது அப்படின்றத ஒவ்வொரு பெற்றோர்களும் அதை குட் டச் பேட் டச் பத்திலாம் சொல்லி தரணும். இப்படி நமக்கு தெரியாம பல விஷயம் நடந்ததுன்னா யாருக்கும் தெரியாமலேயே அது போயிடும். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.